எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறது, நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சின்ன சின்ன க்ளோத்துகள் வந்து வேஸ்ட்டான க்ளோத்துகள் வந்து நம்மகிட்ட நிறையவே இருக்கும். அதை என்ன செய்றேன்னு தெரியாம நம்ம வச்சுக்கொண்டிருப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் நான் இந்த வீடியோவில குடுக்க போறேன். அதே மாதிரி நம்ம வந்து நம்மகிட்ட ஓல்ட் க்ளாத் அதாவது நம்மளோட நம்ம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன க்ளோத்துகள் அதாவது ஒரு ஷர்ட்டா இருக்கட்டும், அந்த ஷர்ட் வந்து நமக்கு பொருந்தாம சின்னதா இருக்குதுன்றக்குள்ள நம்ம அத வந்து எப்படி ரீசைக்கிள் பண்றன்ற ஐடியாவையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில வந்து சொல்லப் போறேன். ஸோ மொத்தத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நம்மகிட்ட இருக்கிற வேஸ்ட்டான க்ளோத் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற ஐடியா தான் நம்ம இந்த வீடியோவில பார்த்துக்கொள்ள போறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மகிட்ட ஒரு ஷர்ட் வந்து வேஸ்ட்டான ஷர்ட் வந்து இருக்குதுன்னு சொன்னா, அதாவது நமக்கு அந்த ஷர்ட் வந்து பெருசா இருக்கலாம். நம்மளுடைய உடம்ப விட பெருசா இருக்கலாம். இல்லையா அது சின்னதா இருக்கலாம். இல்ல நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷர்ட்டோ இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஷர்ட்ட வந்து நீங்க ஒரு சின்ன பிள்ளைக்கான ஸ்கர்ட்டா வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த அ ஸ்க அதாவது ஒரு மீடியம் சைஸ்லான ஒரு ஷர்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஷர்ட்ட வந்து நம்ம 2 வயது பிள்ளைக்கான ஸ்கர்ட்டா வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கிட்ட இருந்த ஒரு ஷர்ட்ட வந்து நான் 2 என்னுடைய அ பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் 2 ஸ்கர்ட் வந்து ஒன்று வந்து சர்க்கிள் ட்ரெஸ் வந்து ஸ்கர்ட் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சின்னதா இன்னொரு இதே மாதிரி நான் வீடியோல காட்டக்கூடிய மாதிரியான ஸ்கர்ட் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியும் நீங்க வந்து உங்களுடைய ஷர்ட்டுகள் வந்து உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கான வீடியோவை நான் வந்து கீழ வந்து குடுக்குறேன். நீங்க பார்த்து அத உங்கள்ட்ட இருக்கிற ஷர்ட்ட வந்து இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட வந்து ஒரு டெனிம் ஜீன்ஸ் வந்திருக்கு. இதுக்குரிய டெனிம் ஜீன்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஜீன்ஸ வந்து ஒன்று உங்களுக்கு போதாம இருக்கலாம். இல்லையா அத வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த டெனிம் ஜீன்ஸ வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது என்ன மாதிரி நீங்க ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னா, அத வந்து அதாவது டெனிம் பேக்கா வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த டெனிம் பேக்கா நீங்க ரீயூஸ் பண்ணக்குள்ள பெரிய பேக்காவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லன்னு சொன்னா சின்னதா ஒரு மாடர்னா வந்து ஒரு ஜீன்ஸுக்கு ஒரு அம் நம்மளுடைய பர்ஸ் அதே மாதிரி ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன பர்ஸ், சின்ன ஒரு பேக்காவும் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஒரு ம ஒரு ஸ்மால் சைஸ்ல வந்து நீங்க இது போடக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, அதாவது ஸ்கர்ட்டுகள் வந்து போடக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஜீன்ஸ வச்சுக்கொண்டு நீங்க அத வந்து அப்படியே வந்து ஸ்கர்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படியும் வந்து நீங்க சின்னதா போட போறீங்கன்னு சொன்னா, அதையும் வந்து நீங்க சின்னதா வந்து செய்துட்டு, மிச்சம் இருக்கிற குளோத்துகள வந்து நீங்க பேக்கா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட ஒரு பழைய டாப் வந்து உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா, அதையுமே நீங்க பேக்கா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி சின்ன பர்ஸாவும் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நீங்க செய்து கொள்ளலாம்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வேணும்னு சொன்னா, நான் வந்து கீழ வந்து லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற வேஸ்ட்டான க்ளோத்துகள் எல்லாத்தையுமே நீங்க இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி அத வந்து புதுசா வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஓல்ட் க்ளோத்த வந்து நம்ம இந்த மாதிரி பேக்காவோ இல்ல நம்மளுடைய அம் ஸ்கர்ட்டாவோ நம்ம கன்வெர்ட் பண்றப்ப, நமக்கு வந்து அது வந்து புதுசான ஒரு அனுபவமா வந்து இருக்கும். ஸோ அது வந்து பயனுள்ளதாவும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம வெட்டக்கூடிய சின்ன சின்ன பீஸுகள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு கொண்டிருப்போம். ஸோ சின்ன சின்ன பீஸுகள ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னு சொன்னா, அது என்ன செய்யலாம்ன்ற ஐடியா இப்ப வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருள வந்து அம் எப்படி எப்படி செய்து கொள்ளலாம்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து நம்மளுடைய அதாவது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்தையுமே அதுக்கும் சின்னதா வந்து கட் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம அ
நம்மளுடைய ஃபிலோ கவரை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நம்மளுடைய ஃபிலோவை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நம்மளுடைய குஷன் கவராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ குஷன் கவரை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் நம்மள்ட்ட வேஸ்டான நல்ல க்ளோத் இருக்கிறத இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நம்ம கவராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போடக்கூடிய கவராகவும் வந்து நம்ம ரேண்டமாக ஒவ்வொரு துணியையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நம்மளுடைய குஷன் கவராக இருக்கட்டும் இல்லைனா ஃபிலோ கவராக இருக்கட்டும் அதை வந்து நம்ம மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பெட்டின் கவர். ஸோ பெட்டின் கவருமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான க்ளோத் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய பெட்டுக்கு ஏற்ற மாதிரி கவரை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் க்ளாத். ஸோ டேபிள் க்ளாத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய துணியை வச்சுக்கொண்டு நம்ம ஸ்டைலாக வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து க கீழே போடக்கூடிய துணி நம்ம வந்து மெட்டை வந்து நம்ம மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய வாஷ்ரூமில் இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய கிச்சனுக்குள்ளே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய காப்பேட்டுகளை வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய துணியில் வந்து வேஸ்டான க்ளோத்தில் வந்து நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ இது வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வால் கெங்கராவும் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற க்ளோத்துகளில் வந்து வச்சு நம்ம வால் கெங்கரா வந்து நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு அதை வந்து நீங்கள் மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்ன்ற ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நம்மளுடைய பர்சனல் யூஸுக்காக எப்படி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் க்ளோத்தை வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஐடியா நம்மளுடைய மேக்கப் திங்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய மேக்கப் பண்ணக்கூடிய ப்ரஷ்களை வந்து போடக்கூடிய பேக்காக வந்து நம்ம வந்து சின்னதான ஒரு பையை வந்து நம்ம செய்து கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து கூட துணிகள் வந்து தேவைப்படாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான க்ளோத்தை வச்சுக்கொண்டே நம்ம வந்து செய்து கொள்ளலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஹேர் பேண்ட். ஸோ ஹேர் பேண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ளோத்துகளை வச்சு ஹேர் பேண்ட் ஸ்டைலை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்டிக்கை போட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது நம்மளுடைய பேக்காக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஸ்டைலான பேக்காக வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட நல்ல துணி வந்து வேஸ்டான துணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ள ஒரு கொஞ்சம் பெரிய துணி இருக்கின்றக்குள்ள அதில் வந்து நம்ம பேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குரிய திங்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான க்ளோத்துகளை வந்து இந்த மாதிரி நம்மளோட யூஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான க்ளோத்துகளை வந்து இந்த மாதிரி கவுனாவும் வந்து நம்ம மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குரிய ஸ்கர்ட், அதே மாதிரி பூல் பேண்ட், ஹேர் பேண்ட், அதே மாதிரி கேப்புகள், கேப் எல்லாமே நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வேஸ்டான க்ளோத்தில் வந்து நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா இருந்தால் போதும். ஸோ அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சின்னவங்களுக்குரிய ஐடியா. அதே மாதிரி நம்ம தையலுக்கு, அதாவது தையல் சம்மந்தமான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் குஷனும் வந்து நம்ம மேக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் கொடுக்கக்கூடிய மாதிரியான பின் குஷன்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வேஸ்டான க்ளோத்துகளில் இருந்து நம்ம செய்து வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து பர்சனலாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து எனக்கு ஹெல்ப்பாக வந்திருந்தது. ஸோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ
நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இத எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வீடியோவுல சொல்லக்கூடிய சொன்ன எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்பா இருந்துருந்துச்சுனாலும் நீங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.